வேண்டாம் ஸ்வேதா, என்கிட்ட கொடு. நீ போ. ஏய் போடி. ஹலோ வெண்ணிலா, உடம்பு எப்படி இருக்கு? How are you feeling today? அட, என்ன ரெண்டு பேரும் இப்படி முறைக்கிறீங்க? நான் வெண்ணிலாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். நானே என் கையால உனக்கு ஊட்டி விடணும்னு ரொம்ப ஆவலா வந்திருக்கேன் வெண்ணிலா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அவளுக்கு பசிக்கல, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அப்படி ஏதாவது பசிக்குதுன்னு சாப்பாடு கட்ட நாங்கள் பார்த்துக்குறோம். நீ கிளம்பு. வெண்ணிலாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சுதானே மாமா கிட்ட பெர்மிஷன் கேட்டு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாளா வெண்ணிலாவை யார் பார்த்தா? நான் தானே பாத்துக்கிட்டேன். திடீர்னு என்ன பார்க்காதன்னு எப்படி? மாமாவை கூப்பிட்டுருவேன்னு என்ன வச்சு எல்லா வேலையும் வாங்கிட்டு திடீர்னு என்ன இப்படி கழட்டி விட்டா எப்படி? என்ன நியாயம் இது சொல்லுங்க? வேணும்னா மாமாவை கூப்பிட்டு அவர் சொல்லுங்க. ஏன்னா அவர் தானே என்ன வெண்ணிலாவை பாத்துக்க சொல்லிருக்காரு. அவர் சொல்லட்டும், நான் போறேன். என்ன இப்ப நீங்களே கூப்பிடுறீங்களா இல்ல நான் கூப்பிட்டுமா? மாமா பம்பு கிழக்குறியா? பேசாம போயிரு. அட, பம்பு இழுக்கிறது யாரு, நானா நீங்களா? வெண்ணிலாவை நல்லா பாத்துக்கிற, சாப்பாடு ஊட்டி விடுறேன்னு கேக்குற, நீங்க வம்பு இழுத்துட்டு நான் தான் வம்பு இழுக்கிற மாதிரி சொல்றீங்க. நான் இப்போ சரியா பேசுறேனா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. அண்ணே, ஸ்வேதாக்காவே என்ன பாத்துக்கிட்டோம். தங்கச்சி சொன்னா கேளுங்க. இல்ல, ஸ்வேதாக்காவே என்ன பாத்துக்கிட்டோம். ஹலோ, கெட் அவுட். அப்புறம் வெண்ணிலா, இப்போ உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? அக்கா, என்ன இருமா? இரு. கால் வலி எல்லாம் இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லக்கா, இப்ப வலி எல்லாம் இல்ல. பரவாயில்ல வெண்ணிலா, எனக்கு உன் காலை பிடிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் கால்ல இப்போ ஏன் வலி இல்லைன்னு எனக்கு தெரியும். உன் கால்ல இருந்த வலி இப்போ மெல்ல அப்படியே டிராவல் ஆகி மனசுக்குள்ள ஏறிடுச்சு. அதானே? உனக்கு வேலை செய்யறது எனக்கு சந்தோஷம்தான். இப்படி வேலை செஞ்சதால தானே சித்ராவோட தாலி என் கைக்கு வந்தது. என்ன, நான் உனக்கு எவ்வளவு அன்பா வேலை செய்யறேன். கண்ணெல்லாம் கலங்க கூடாது. தொடச்சுக்கோ, தொடச்சுக்கோடா. குட் கேர்ள். நீ எப்பவுமே கண் கலங்கவே கூடாது. உன் கண்ணுல வர கண்ணீர் எப்பவுமே ஆனந்த கண்ணீரா தான் இருக்கணும். உனக்கு ஒரு விஷயம் புரியுதா வெண்ணிலா? எப்போ சித்ராக்காவோட தாலி என் கைக்கு வந்ததோ அப்பவே நான் போட்டியில ஜெயிச்சிட்டேன்னு தான் அர்த்தம். இனிமே மாமாவுக்கும் எனக்கும் நடக்க போற கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த அண்ணாமலை வந்தவன் போனவன் அவங்க சொல்றதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காத. ஒரே ஒரு விஷயம் உன் மனசுல ஆழமா பதிச்சுக்கோ. கல்யாண விஷயத்துல நீ சுத்தமா ஒதுங்கி இருக்கிறது தான் உனக்கு நல்லது. புரியுதா? அச்சோ, மறந்துட்டேனே. இப்போ நாம சாப்பிடலாம். ஓகே, இந்தா. இன்னைக்கு என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனாலதான் உனக்கு எல்லா வேலையும் செஞ்சு இதோ ஊட்டி விடுற, உணர்த்தியும் விடுற. ஏன்னா உன் தகுதி என்ன
தராதரம் என்ன எல்லாமே உனக்கு சாதாரணமா புரிய வைக்க முடியல. அதான் ஸ்பூன்ல ஊட்டி விடுற மாதிரி சொல்லி சொல்லி உணர்த்தியும் விடுற. இப்ப எனக்கு இருக்கிற சந்தோஷம் சாதாரண சந்தோஷம் இல்ல, ரொம்ப பெரிய சந்தோஷம். மாமாவோட எனக்கு கல்யாணம் முடிஞ்ச மாதிரி இருக்க. ஓ ஓ ஓ, அதனாலதான் நீ கண்ணீர் விடுறியா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? நான் மாமா மேல வச்சிருக்கிற பாசத்தை நேசத்தை முழுசா வெளிப்படுத்தின. அத அவரு புரிஞ்சுக்கிட்டு சித்ரா அக்கா தாலியை எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுத்துட்டாரு. இப்போ யாரோட அன்புல உண்மை இருக்கு, யாரோட அன்புல பொய் இருக்குன்னு மாமா புரிஞ்சுக்கிட்டாரு. அதான் தாலியை எனக்கு கொடுத்துட்டாரு. ஓய், பொய் இருக்குன்னு நான் சொன்னது உன்ன சீக்கிரமா காலெல்லாம் சரி பண்ணிக்கோ. ஏன்னா எங்க கல்யாண வேலை எல்லாம் நீதான் முன்ன நின்னு பாக்கணும். இனிமே எப்படி அழுதுகிட்டெல்லாம் இருக்கவே கூடாது. நீ சந்தோஷமா இருக்கணும். உனக்கு பிடிச்ச மாதிரி Dress சொல்லு, நான் எடுத்து தரேன். அது கட்டிக்கிட்டு எங்க கல்யாணத்துல ஜம்முன்னு வந்து நிக்கணும். ஓகே? அச்சோ, முதல்ல நீ சாப்பிடு. நான் பேசிக்கிட்டே இருக்கேன் பாரு. பாவம் நீ. என்னம்மா? போதும்க்கா. எது போதும்? நான் பேசினதா இல்ல சாப்பாடா? சரி, ஓகே. வேண்டானா விட்டுடுறேன். ஓகே, பாய், டேக் கேர். அப்புறம் சௌக்கியமா இருக்கீங்களா? ஆனா நான் ரொம்ப சௌக்கியமா சந்தோஷமா இருக்கேன். அன்னைக்கு எப்படி என்ன இலக்காரமா பார்த்து பூச்சி புழு கிட்ட பேசுற மாதிரி பேசுனீங்கல்ல? ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி மாறிடுச்சு தெரியுமா? என் முத்தரச மாமாவோட முதல் மனைவி சித்ராக்கா இருந்தாங்களே, அவங்க தாலிய மாமா கையாலேயே எடுத்து கொடுத்து நான் வாங்கிக்கிட்டேன். அவர் மனசார எங்க கல்யாணம் நடக்கணும்னு எடுத்து கொடுத்தாரு. அவரு நினைச்ச மாதிரியே எங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீங்க ஏதோ ஜக்கம்மா அது இதுன்னு சொன்னீங்கல்ல, இப்ப அதெல்லாம் பொய்யாயிடுச்சுன்னு உங்களுக்கு வருத்தமே இல்லையா? அதெல்லாம் இருக்கட்டும். நான் ஒரு சின்ன விஷயம் சொன்னேன், அத செய்யறதுக்கு நீ முன்வரவே இல்லையே ஸ்வேதா. அத செஞ்சாதான் உன் கல்யாணம் நடக்கும். இல்லன்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. என் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஒருத்தர் பிறந்துதான் வரணும். ஓ, பரவாயில்ல, சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? பெருசா ஒண்ணு இல்லம்மா, நான் அன்னைக்கு சொன்னதுதான்.
இதெல்லாம் ஒரு விஷயம்னு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க. எப்போ நான் கையில தாலி வாங்கினோ அப்பவே கல்யாணம் நடந்துடுங்கிறது தீர்மானமான விஷயம். இதெல்லாம் என்ன பொறுத்தவரை அல்ப விஷயம். ஈஸியா பண்ணி காமிக்கிறேன். அல்ப விஷயம் தானே, அப்ப பண்ணிக்காமி. ஒருவேளை நீ வெண்ணிலா கிட்ட தோத்து போயிடுவோமோன்னு பயப்படுறியா? பயமா? எனக்கா? பயம்ங்கிறது எப்பவுமே என்கிட்ட வராது. இந்த ஸ்வேதாவை பயமுறுத்தணும்னு யாரு நினைச்சாலும் அது நடக்காது. என்ன இது பெரிய விஷயம்? இத இன்னைக்கே பண்ணி காமிக்கிறேன். இந்த சவால நான் ஜெயிச்சு காமிக்கிறேன். நீ ஜெயிக்கிறதுக்கு அந்த அம்மனோட அருள் கிடைக்கணும்மா. நான் யாரையும் எதையும் நம்புறவ இல்ல. நான் என்ன நம்புறவன், என்ன மட்டும் நம்புறவன். ஜெயிச்சு காட்டுறேன். ஏ ஸ்வேதா, ஏன்டி இங்க நின்னு அழுதுட்டு இருக்க? என்னடி ஆச்சு இவளுக்கு? தெரியலடி, என்ன நீ சொல்ல மாட்டேங்கிறா? அழாம என்னடி பண்றது? என் வாழ்க்கை இப்படி இருக்கே. ஏய், என்னடி இப்படி சொல்ற? உன் மாமா தான் நீ கேட்டபடி மாங்கல்யத்தை கொடுத்துட்டாரே. இப்ப நீ அழற அளவுக்கு வேற என்ன நடந்துச்சு? இல்லடி, திரும்ப திரும்ப மாமாவுக்கு உடன்பாடு இல்லாத விஷயமா செய்ய வைக்கிறேன்னு வருத்தமா இருக்கு. சரி சரி, இப்ப என்ன நடந்து போச்சு வருத்தப்படுற அளவுக்கு? விடிய காலையில ஒரு குறி சொல்ற அம்மா வாசலுக்கு வந்தாங்க. அவங்க பேரு குலநாகனியா. குறி சொல்றவங்களுக்கெல்லாம் தலைவியா அவங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா கோயிலுக்கு போயிட்டு ஒரு சாங்கிய பூஜை பண்ணி பிரசாதமா தர கலச தண்ணீரையும் பூவையும் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் மாமா குளத்து தண்ணில முங்கி எந்திரிச்சு கோயில கொடுத்த கலச தீர்த்தத்தை என் தலையில தெளிச்சு பிரசாதமா தந்த பூவை என் தலையில வைக்கணுமா. அப்படி மாமா கையால நான் பூவை வாங்கிக்கிட்டா கல்யாணம் எந்த தடையும் இல்லாம நல்லபடியா நடக்குமா. இல்லைன்னா நடக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மாமா சித்ராக்கா தாலியவே என் கையில கொடுத்துட்டாலும் இப்படி சொல்லிட்டு போன பிறகு என் மனசுல உறுத்தல் வந்துருச்சு. மாமா கிட்ட கேட்ட நிறைய வேலை இருக்கு, மில்லுக்கு போகணும், அப்புறம் பார்க்கலாம், உனக்கு இதே வேலையா போச்சுன்னு ஏதாவது சொல்லிடுவாரோன்னு ரொம்ப பயமா இருக்குடி. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டு இருக்கேன். வர வர மாமா மாமான்னு மாமா மட்டும்தான் என் மனசுல இருக்காரு. என்ன ஸ்வேதா, மாமா மேல இவ்வளவு பைத்தியம் ஆயிட்டேன்னு என்ன நானே கேட்டுக்கிறேன். என்ன செய்யறதுன்னு தெரியல. எனக்கு மாமா வேணும், எனக்கு மாமா வேணும். பாக்குறாரே, இப்ப வருவாரு பாரு. நீ சொன்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆயிடும் போலடி. ஸ்வேதா, மாமா எப்போ வந்தீங்க? நீங்க எப்போ வந்தீங்க மாமா? நான் பேசுனது எதுவுமே நீங்க கேட்கலையே. நீ உணர்ச்சிவசப்பட்டு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தால அப்பவே வந்துட்டேன். சாரி மாமா, உங்க மனசு புண்படுற மாதிரி ஏதாவது பேசியிருந்தா ஐம் வெரி சாரி மாமா, மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு வேலை இருக்கும்ல, கிளம்புங்க. வேலை தினம் தான் இருக்கு. நீ கோவிலுக்கு போகணும்னு சொன்னல, ஆனா எதுக்கு நீ உன்னை போட்டு இப்படி குழப்பிக்கிறன்னு தான் புரியல. என்ன அவன் பிரச்சனை? நம்ம கல்யாணத்துக்கு எந்த தடையிலும் தெளிவா தெரியுது. அதுக்கப்புறம் எதுக்கு நீ மேலும் மேலும் பயப்படுற? யார் எது சொன்னாலும் அதே உள்ள எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி நீயே. இல்ல மாமா, என்னை சுத்தி ஏதோ சிலந்தி வலை பின்னின மாதிரி பயமா இருக்கு. மாமா ஒரு 1/2 hour தான் மாமா.
நீங்க கோயிலுக்கு வந்து குளிச்சுட்டு அப்புறம் நீங்க புறப்படலாம். போலாம், அதை பத்தி நான் வேணாம்னு சொல்லல. ஆனா இந்த பூஜை பரிகாரம்லாம் இதோட போதும். போர் அடிக்குது. நிஜமா தான் சொல்றேன். தினம் தினம் பூஜை பரிகாரம்னா அப்புறம் எப்படி? சரி, உனக்காக இந்த ஒரு தடவை. சரி மாமா, 5 நிமிஷம் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். பொறுமையா மாத்து, நானும் போய் மாத்து. ஓகே மாமா. டன் 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 டன். வாங்கடி, சீக்கிரம். ஏ ஸ்வேதா, நீ பெரிய கில்லாடி தாண்டி. சில சமயத்துல ஒரே கல்லுல கொத்து கொத்தா மாங்காய் அடிச்சு விழ வச்சிடுறடி. ஸ்வேதானா அப்படிதான். சரி, நான் அந்த குலநாகினி சொன்ன மாதிரி மாமாவை வச்சு அந்த பரிகார பூஜையை முடிச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னால இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. குலநாகினி திரும்ப திரும்ப உன்னால தீர்த்தத்தை மாமா கையால வாங்க முடியுதா பாருன்னு திரும்ப திரும்ப சொன்னதை பாக்குறப்போ வெண்ணிலா அங்க வந்து வாங்கிடுவாளோன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அவ எங்கடி அங்க வர போறா? அவளே நடக்க முடியாம படுத்து கிடக்குறாள்ல. நடக்க முடியலனா கூட நான் இப்படி ஒரு பூஜை பண்ணி மாமா கையால புனித தீர்த்தத்தை வாங்கிக்க போறேன்னு தெரிஞ்சா அவளை தூக்கிட்டு கூட வந்துருவாங்க. யாரே தூக்க போறா அவள? அதான், அவளுக்குன்னு ஒரு அடிவரடி கூட்டம் அண்ணாமலை, ஜனனி, கௌதம், கார்த்தின்னு இருக்காங்களே, அவங்க அவளை தூக்கிக்கிட்டு ஓடி வர கூட ரெடியா இருப்பாங்க. ஏற்கனவே அவ விஷயத்துல நான் இந்த மாதிரி அனுபவப்பட்டதுனாலதான் இப்போ நான் பதட்டப்படுறேன். அதனாலதான் இப்பெல்லாம் நான் ரொம்ப உஷாராயிட்டேன். புரியுதா? நான் திரும்ப வர வரைக்கும் அவ தூங்கிக்கிட்டு தான் இருக்கணும். அவளுக்கு டிஃபன்ல தூக்க மாத்திரையே கலந்து கொடுத்துருங்க, சரியா? டன் ஸ்வேதா. தாய், டன்னுன்னு சொன்னா பத்தாது, நான் என் கண்ணாலேயே பார்க்கணும். இப்பெல்லாம் நான் யார் வார்த்தையும் நம்புறதில்ல. கண்ணால பார்த்தா மட்டும்தான் நம்புவேன். என்னடி இப்படி ஆயிட்ட? ஆமா, நீ வெண்ணிலா ரூம் வாசல்ல ரொம்ப நல்ல காவல் காத்தவ தானே. நான் ட்ரெஸ் மாத்திட்டு கீழே வரேன். நீங்க போய் டிஃபன்ல தூக்க மாத்திரைய கலந்து ஏன் கண்ணு முன்னாடியே வெண்ணிலாவுக்கு கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் தான் நான் கோயிலுக்கு கிளம்புவேன், சரியா? சரிடி. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன், நீங்க போங்க. வா போலாம். ஏய், இதை எடுத்து கொட்டுடி. வெண்ணிலா, டிஃபன் ரெடி, சாப்பிடலாமா? இந்த இத புடி. இருமா, நான் தூக்குறேன். நான் தான் இருக்கேன்ல, வா. பாத்து உட்காரு. குடுறி. நான் சாப்பிட்டுக்கிறேன். நான் ஊட்டி விடுறேன். பரவாயில்ல, நான் சாப்பிட்டுக்கிறேன், கொடுங்க. நான் தான் இருக்கேன்ல, நானே ஊட்டி விடுறேன்.